ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரனும் ஆனந்தியும் பார்த்தோன்னா அந்த எக்ஸ்போ போடுறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து இப்போ இவங்கெல்லாம் வந்து அதாவது வியாபாரத்தை கடையில் பார்த்துக்கிறாங்க. அங்கே குணவதியும் அதே கோட்டியும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க கடைக்கு வர சொல்லி அப்படி நோட்டீஸ் கொடுத்துட்டு அங்கே வாசலில் நின்றுட்டுருக்காங்க. இவங்க வந்து இங்கே வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க. அங்கே ஆனந்த் இருக்காங்களா, அவங்க வந்து எங்க குமரனை காணா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி மதுரைக்கு எக்ஸ்போக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. தெரிஞ்சிருந்தா நானும் போயிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனந்த் பேசிட்டு போறாரு. ஆனந்தை பார்த்து வந்து நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்லபடியாக அவங்க கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குமரனோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் பேசிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே குமரனோட கடையில் வியாபாரம் எதுவும் இல்லாமல் குமரனும் ஆனந்தியும் அப்படியே உட்காந்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குணவதி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. கடையில் இருக்க நல்ல புடவை ஒன்று வந்து ஆனந்தி கட்டிக்கணும், நல்ல ட்ரெஸ் ஒன்று வந்து வேட்டி சட்டை வந்து குமரன் போட்டுக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் பொம்மை மாதிரி கடைக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், நிறைய கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேரும் வராங்க. பார்க்க ரொம்பவுமே ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்க. கோட்டியும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க அந்த மாதிரி நின்று வரவேற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய கூட்டம் வராங்க. சூப்பராக வியாபாரம் ஓடிட்டுருக்கு. இதை பார்த்தோன்னா ஏற்கனவே இந்த 10 நம்பர் கடை கொடுக்கூடாதுன்னு ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாங்கல்ல, அவங்களாம் பார்த்து கொஞ்சம் பொறாமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்து அந்த விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போராமப்பட்டாங்களா அந்த 10 நம்பர் கடை கொடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து இப்போ குமரன்ட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு பொம்மை மாதிரி நின்று எல்லாத்தையும் உங்கள் கடைக்கு வர சொல்லி கூப்பிட்றீங்க, அதனால் உங்கள் கடைக்கு நிறைய கும்பல் வராங்க, நிறைய பேர் வாங்குறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாங்க. அப்போ குமரன் வந்து ரொம்ப கோவப்பட்டு நாங்கள் அப்படி நிற்கிறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் உங்களை என்ன பண்ணணுமோ போய் பேசிங்க, சங்கத்தில் சொல்லிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ இவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா நல்லபடியாக வியாபாரம் முடிச்சிட்டாங்களாட்டிருக்கு அல்லது வியாபாரம் நடந்துகிட்டு இருக்காட்டிருக்கு. இடையில மதுரையில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஆனந்தி, அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே குணவதி கோட்டி இவங்க 4 பேர் எல்லாம் பார்த்தோன்னா கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக தான் எபிசோட் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் ஒரு 2-3 நாளாக ஏன் பார்க்கல அப்படின்னா நார்மலான ஸ்டோரி தானே போய்கிட்டு இருக்கு, இன்றைக்கி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தேன். அவ்வளோ பெருசாக இன்றைக்கான ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி குமரன் ஆனந்தியை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக இன்றைக்கி ஒரு மாதிரி ஜாலியாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.